எளிதாக கடந்து விடலாம் என்பதை அழகாக உணர்த்த வருகிறது குற்றமே பலன் என்னும் நாடகம். ஆசிரியர் நீலா ராஜ்குமார் அவர்களின் வெளியாகியும் பெற்றோர் உதவியாளர் அபிராமி ராகவன் அவர்களின் ஒத்துழைப்போடும் இந்நாடகத்தை நம் கண்முன்னே அரங்கேற்ற வருகிறார்கள் தென் வளாக தரம் 2 மாணவர்கள் அபிஷேக் ராஜகுமார், கவினி கார்த்திகேயன், மனஸ்வினி வெள்ளைமுத்து, சக்தி சந்திரலிங்கம், சத்யா சந்திரலிங்கம், தல்ஹா முகமது அஸ்லாம், ஜெயித் முகமது அஸ்லாம், இஷா ராகுலன், இனியா ராகுலன். உங்களின் பேராதரவோடும் பலத்த கடவுளியோடும் இவர்களை மேடைக்கு வரவேற்போம். Sometimes a family's biggest challenges don't come from major events, but from small misunderstandings and not listening to one another. Beautifully reminding us of this poet, Otchume Balan, unity is strength. It shows that when families stand united and support each other, any hurdle can be overcome. Guided by their teacher, Nihila and Rajakumar, and parent helper, Abhirami Raghulan, our wonderful South Campus Level 2 students are ready to perform. Please sit back and encourage our young actors with a warm and enthusiastic round of applause. ஒரு வீடு, அது அன்பும் இருக்கிறது, உறவும் இருக்கிறது. ஆனால் அமைதி மட்டும் எங்கேயோ வழி தவறி போயிருக்கிறது. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கம் ஆக வேண்டும். ஆனால் இந்த வீட்டில் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய சண்டை ஆகிறது. சின்ன விஷயங்கள், சின்ன வார்த்தைகள், ஆனால் அதனால் உருவாக்கும் பெரிய சத்தங்கள். யாரும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்தது நான் எங்கே தான் வைத்தேன், ஆனால் இப்போ காணவில்லையே. அதே பேக்கில் இல்லை அம்மா, நான் என்னை எடுக்கவில்லை. எப்பவும் என்னை தான் சந்தேகப்படுங்கள். நேற்று நீ தான் எடுத்துக்கொண்டு இருந்தாய், இப்போ மறந்துட்டு இன்னும் மாதிரி நினைக்கிறார். எனக்கு நேரமாகுது. என் புக்ஸ் கூட ரெடி இல்லை. நான் மட்டும் எப்படி மேனேஜ் பண்றது? நாங்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் பேசுறதால யாருக்கும் யாரும் கேட்கவே முடியல. காலை நேரம் அமைதியாக இருக்கும், ஆனால் இங்கே சண்டே தான் ஆரம்பம். சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு சத்தமா? அமைதி இல்லாத வீடு சோர்வை தான் தரும். அடடா, நான் வெளியே இருந்து கேட்டேன். இங்க பெரிய டிபேட் நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இது ஃபேமிலி ஆர்கியூமெண்ட் சாம்பியன்ஷிப் போல இருக்கு. சரி, எல்லோரும் கவனமாக கேளுங்கள். இந்த ஹாலை சுத்தம் பண்ணுங்கள். நான் போயிட்டு வரதுக்குள்ள நீட்டாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரே வேலை எடுத்தாங்க. சேர்ந்து செய்தா சீக்கிரமா முடியும். நான் மட்டும் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் எல்லோரும் சீரியஸாக இருந்தால் தான். சரி, நான் கொஞ்சம் வயசு இருந்த போது அப்புறம் சாப்பிடுவேன். நாங்கள் இப்போ சேர்ந்து பண்ணலாமா? அப்போ சீக்கிரமா முடியும். டீம் ஒர்க்னா எல்லாரும் ஒரு நேரத்துல வேலை செய்யணும். சேர்ந்து செய்யணும், ஆனால் யாரும் ஒருவரை ஒருவர் கேட்கவே இல்லை. நான் சொன்னது ஒரு சிம்பிளான வேலை, ஆனால் நீங்கள் சேர்ந்து செய்யவில்லை. ஒவ்வொருத்தரும் தனியாக எங்கள் இப்படியால் முடிவு வரும்.
நான் முயற்சி பண்ணேன், ஆனால் யாரும் கேட்கவே இல்லை. நான் சொல்லினாலும் யாரும் சொல்லவே பண்ணல. என்னோட நெல்லை கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. நாங்கள் ஒருவர் கேட்கவே இல்லை. சரி, நான் லீடர் ஆகிறேன். ஆனா எல்லாரும் என்ன கேளுங்க. மாமா, இது ஆகாது போல. நான் ஒரு பெர்ஃபெக்ட் பிளான் சொல்றேன். எல்லாரும் ஒரே நேரத்துல வேலை செய்யுங்க. அதுவே ப்ராப்ளம் மாமா. மாமா, நீங்க பண்ணதுக்கு முன்னாடி பெட்டரா இருந்தது போல. மாமா, நாங்கள் காமா பிளான் பண்ணலாமா? சிரிப்பு நல்லது, ஆனா தீர்வு இன்னும் வரவில்லை. நீங்க மோட்டிவேஷன் டீம்ல ஜாயின் ஆகலாம். அனுபவம் சில நேரங்களில் புத்தகங்களில் கிடைக்காது, அதை வாழ்க்கையால் கற்றுக் கொடுக்கப்படும். நான் உங்க வயசுல இருந்தப்போ எங்களுக்கு கஷ்டம் இருந்தது, ஆனா நாங்கள் சண்டை போட்டதில்லை. ஏன் தெரியுமா? நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கவில்லை. அது ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா பாட்டி? இல்லை, அது ஒரு முடிவு. நாம் சேர்ந்து இருக்கணும் என்று முடிவு. நாங்கள் அந்த முடிவு கிடைக்கவே இல்லை. நான் சீரியஸாக எடுக்க கொள்ளவில்லை. நான் பேசவே இல்லை. அதுவும் ஒரு தவறுதான். பேசுறது முக்கியம், ஆனா கேட்பது அதை விட முக்கியம். நீங்கள் ஒற்றுமையா இருந்தால் சின்ன வேலை கூட பெரிய வெற்றியாகும். சில பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படாது, காட்டிக் கொடுக்கப்படும். ஒவ்வொருவரும் ஒரு குச்சி எடுங்கள். இது தானா லெசன், ரொம்ப ஈஸி. இது சேலஞ்ச் இருக்கவே இல்லை. இது ரொம்ப ஈஸியா வரைஞ்சிட்டது. இப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். இதுவே வேற மாதிரி இருக்கு. என்னால் ரசிக்க கூட முடியல. இது பாசிபிள் ஆகுது. நாங்கள் சேர்ந்து ட்ரை பண்ணலாமா? தனியா இருந்த குச்சி உடைஞ்சிச்சு, சேர்ந்து இருந்த குச்சி உடையல. அதே மாதிரி தான் நீங்கள். அந்த நேரத்தில் அவர்கள் குச்சிகளை மட்டும் பார்க்கவில்லை, தங்களையும் பார்த்தார்கள். நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா? இன்னும் முறை சேர்ந்து. சரி, நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன், ஆனால் எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும். இன்னும் விட நான் சீரியஸாக வேலை பண்ணுவாங்க. நாங்கள் மெதுவா செய்தாலும் பரவாயில்லை, ஆனால் சேர்ந்து செய்வோம். இது வீடு மாதிரி இழக்கிது. சொல்லாமே புரிஞ்சுட்டாங்க. இப்பதான் ரியல் டீம் ஒர்க் ஆரம்பம் போல. ஒற்றுமை சொல்லி காட்ட வேண்டியதில்லை, அது செயலில் தெரியும். சில கதைகள் சத்தமாக முடிவதில்லை, அவை மெதுவாக மாற்றத்தை ஆரம்பிக்கிறது. இங்கே ஒரு குடும்பம் ஒற்றுமையை கற்றுக்கொண்டதல்ல, அதை வாழ ஆரம்பித்தது. சில நேரங்களில் அதுவே மிகப்பெரிய வெற்றி.